பக்தர்கள் பலரும் வாழும் மலையாகவும் குழந்தை வடிவில் முருகன் காட்சி தரும் இடமாகவும் விளங்கும் பழனிமலை பல்வேறு அதிசயங்களை கொண்டதாக அருணகிரிநாதர் உள்ளிட்ட பலரும் புகழ்ந்து பாடியுள்ளனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக திகழ்வது பழனி தண்டாயுதபாணி கோவில். இக்கோவிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கிறார்கள். இங்குள்ள முருகப்பெருமானை ஆண்டி ராஜ அலங்காரம் என எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்தாலும் நல்லதுதான். இருந்தாலும் ஒவ்வொரு அலங்காரமும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக சொல்லப்படுகிறது. அப்படி பழனி முருகனை எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்தால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும், யார் எந்த கோலத்தை தரிசனம் செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் காண்போம். முருகப்பெருமானின் மூல விக்கிரகத்திற்கு தினமும் 4 விதமான பொருட்கள் மட்டும்தான் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. அவை நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி என்பவை. மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீர் உபயோகப்படுத்தப்படுகிறது. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்றவை எல்லாம் தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்து உடனடியாக அகற்றப்படுகிறது. அதாவது முடி முதல் அடி வரை அபிஷேகம் என்கிற முழு அபிஷேகம் சந்தனமும் பன்னீரும் மட்டும்தான். இதில் சிரசு விபூதி என்பது போகர் சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். அது கிடைப்பது மிக புண்ணியம். ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுகிறது. இது 5 முதல் 7 நிமிடத்துக்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்து விட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் நடக்கும் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுகிறது. விக்கிரகத்தின் புருவங்களுக்கு கிடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். தண்டாயுதபாணி விக்கிரகம் நவபாஷணத்தால் செய்யப்பட்டது என்பதால் எப்போதும் மிகுந்த சூடாக இருக்கும். அதனால் இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படும். இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும் போது அங்கு இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறார்கள். தண்டாயுதபாணி சிலையை சுற்றி எப்போதும் ஒருவித சுகந்த மனம் பரவி இருக்கும். தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகத லிங்கம் உள்ளது. தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை தரிசிக்க இயலாது. பழனியில் 2 மரகத லிங்கம் உள்ளன. ஒன்று முருகர் சன்னதியில், இன்னொன்று போகர் சமாதியின் மேல் உள்ளது. தண்டாயுதபாணி சிலையை ராஜ அலங்காரத்தில் தரிசிக்க வேண்டுமா, ஆண்டி கோலத்தில் தரிசிக்க வேண்டுமா, எது சிறந்தது என்ற சந்தேகம் பல காலமாக பக்தர்களுக்கு இருந்து வருகிறது. பலரும் ஆண்டி கோலத்தில் முருகனை தரிசிக்க கூடாது என சொல்வதுண்டு. இது முற்றிலும் தவறானதாகும். பழனி முருகனை ஆண்டி கோலத்தில் தரிசிப்பதற்கும் அளவில்லாத பல சிறப்புகள் உள்ளன. முற்றும் துறந்த தவநிலை, அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டி கோலத்தில் பார்க்கும் போது நமக்குள்ள ஒரு மெய்ஞானம் உண்டாகும். முற்றும் துறந்தவர்கள் குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவர்கள். இவர்கள் எல்லாம் அந்த கோலத்தை விரும்பி தரிசிக்கலாம். வழக்குகள் எல்லாம் நடக்கிறது, தீராத நோய்கள் எல்லாம் இருக்கிறது போன்ற பிரச்சனைகளுக்கு அலங்காரம் இல்லாத முருகனை வணங்குதல் நன்று. மனக்குழப்பம் அடைந்து இருக்கிறார்களே, அவர்களையும் இந்த ஆண்டிக்கோல முருகனை வழிபட சொல்லலாம். அவர்களுக்கு மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. பேச இயலாதவர்கள், குறைபாடு உள்ளவர்கள், மன அழுச்சி, மன உளைச்சல் உள்ளவர்கள், இவர்கள் எல்லாம் ஆண்டி கோலத்தை பார்த்தால் ஒரு சாத்வீகம், சமத்துவம் அவர்கள் மனதிற்குள் பாயும். பெண்ணிற்கு கல்யாணம் முடிக்க போகிறோம், பத்திரிகை அடித்து கும்பிட போகிறோம், வீடு விற்பது, வாங்குவது, கட்டுவது, கட்டிய பெண் கிரக பிரவேசம் செய்வதற்கு சாமி கும்பிட போகிறோம் என இது போன்ற நிகழ்வுகளுக்கு எல்லாம் ராஜ அலங்கார கோலத்தில் தரிசிக்கலாம். நம்மால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்கார தரிசனமும், நம்மால் முடியாது, மருத்துவராலும் முடியாது, யாராலும் முடியாது போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் ஆண்டி கோலம் மிக மிக உகந்த தரிசன கோலமாகும். கார்த்திகை என்பது முருகனின் பெயர்களில் ஒன்றான கார்த்திகேயன் என்ற பெயரை குறிக்கும். அதுவே காலப்போக்கில் கிருத்திகை என்று மருவியுள்ளது. கிருத்திகை முருகனுக்கு மிகவும் உகந்த நாள் என்பதால் அன்று விரதம் இருப்பது சிறப்பு. குறிப்பாக முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனிமலையில் கிருத்திகை நட்சத்திர நாளன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறும். வருடத்தில் 3 கார்த்திகை தினங்கள் அதீத முக்கியத்துவம் பெறும். அவை தை மாதம் வரும் தை கிருத்திகை, கார்த்திகை மாதம் வரும் பெரிய கிருத்திகை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை. இந்த 3ம் கார்த்திகேய கடவுளுக்கு உகந்த நாட்களாகும். 6 அக்னி பொறிகள் மூலம் 6 முகங்களோடு பிறந்த முருகன் 6 பெண்களால் வளர்க்கப்பட்டார். ஒரு குழந்தையாய் வளர்ந்ததும் திருவிளையாடல்கள் புரிந்ததும் 6 நாட்களே. இப்படி சகலத்திலும் 6 என்னும் என் முக்கியமாய் அமைய பெற்ற முருகனுக்கான நாமம் சரவண பவ என்னும் 6 எழுத்தே ஆகும். கார்த்திகை விரதமே முருக பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பித்தும் நன்றி செலுத்தும் விதமாக ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாகும். சூரனை வதம் செய்ய ஆறுமுகன் தோன்றியதும் அவனை கார்த்திகை பெண்கள் பாலூட்டி போற்றி வளர்த்ததும் குமரன் வளர்ந்ததும் அவனை சேர்த்து ஒன்றாக உமையாளுடன் அங்கே எழுந்தருளிய சிவபெருமான் கார்த்திகை பெண்களை போற்றி
வாழ்த்தி இனி கந்தன் இந்த பெண்களின் பெயரால் கார்த்திகேயன் என அழைக்கப்படுவான் என்று சொன்னார். மேலும் அவர்களுக்கு நட்சத்திர பதவியும் அளித்தும் இந்த கார்த்திகை பெண்களின் நட்சத்திரம் வரும் சமயம் விரதம் இருப்பவர்களுக்கு குறைகள் நீங்கி நல்வாழ்வு முக்தியும் கிடைக்கும் என்று அருள் செய்தார். இந்த கார்த்திகை விரதம் தான் கிருத்திகை விரதம் என்று அழைக்கப்படுகிறது. கார்த்திகை விரதம் இருப்பவர்கள் பரணி நட்சத்திரத்தன்று பகலில் உணவு சாப்பிட்டும் இரவில் உண்ணாது இருக்க வேண்டும். கார்த்திகை அன்று காலையில் நீராடி முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும். தண்ணீர் மட்டும் அருந்தி முருகனின் அருட்பாடல்களை பாராயணம் செய்தும் அன்று முழுதும் முருகனை தியானம் செய்ய வேண்டும். மறுநாள் ரோகிணி அன்று காலையில் நீராடி நித்திய வழிபாடு செய்து அன்னதானத்திற்கு பிறகும் அமுது செய்ய வேண்டும். பிறகு ஒவ்வொரு மாதமும் வரும் கிருத்திகை அன்று விரதம் மேற்கொள்ள வேண்டும். கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் அவர்களுக்கு கல்வி, ஆயுள், நல்ல மனைவி, நன்மக்கள் பேரு, நிம்மதியான வாழ்வு ஆகியவை எல்லாம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.